வணக்கம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி போடுற வீடியோ இந்த வீடியோவாக தான் இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னென்னா, பணத்தை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கப்பட்டிருப்போம், வளர்க்கப்பட்டிருப்போம். நம்மளும் சின்ன வயசில் உண்டியெல்லாம் பணத்தை சேவ் பண்ணி வச்சு சில பொருட்களை வாங்கவும் செஞ்சுருப்போம். பட் ஒன்ஸ் நம்ம வளர்ந்ததுக்கப்புறமா பேசிக்கலாக எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்ததுக்கப்புறமா எக்கனாமி பற்றி புரிஞ்சுக்கும் போது, பணத்தை பற்றி புரிஞ்சுக்கும் போது சேவ் பண்ணுறது அவ்வளோ பெட்டரான ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சுங்க. ஏன் சேவிங் ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பணத்தை பற்றியும் பண வீக்கத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மில்க் பிக்கீஸ் வாங்கின ரேட்டும் இப்போ நீங்கள் போய் மில்க் பிக்கீஸ் வாங்குற ரேட்டும் வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு 10 வருஷம் முன்னாடி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி அதிகமான ப்ரைஸை கொடுத்து நம்ம வாங்குறோம். அதற்கு என்ன காரணம்? ஸோ நார்மலாக நமக்கு இருக்க புரிதல் என்னன்னா, விலைவாசி ஏறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்கும். ஏன் விலைவாசி ஏறுது அப்படின்னா, விலைவாசி ஒன்றும் ஏறலைங்க, பணம் தனது மதிப்பை இழக்கிறது அப்படிங்கிறதா சரியான டெஃபினிஷன். அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் அது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே இந்த பண வீக்கம் அப்படிங்கிறது ஒரு 5 to 6% ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அது ரவுண்ட் நம்பரா 5.5% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷம் உங்கள்ட்ட 100 ரூபா காசு இருக்குன்னு வச்சுங்களேன். அதே அடுத்த வருஷம் அந்த 100 ரூபா காசுக்கான மதிப்பு 5.5 ரூபா கம்மியாயிரும். விச் மீன்ஸ் 94.5 ரூபா தான் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க 100 ரூபாயோட வேல்யூவா இருக்கும். அப்போ நீங்க அதுக்கேத்தாப்புல அதிகமான பணத்தை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்க வேண்டி இருக்கும். இதனாலதான் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. பண வீக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான் பொருட்களோட விலை அதிகமாகுது. இது பேசிக் எக்கனாமிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில, மாறி வரும் பொருளாதார சூழ்நிலையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நீங்க வளர வளர உங்களுடைய வருமானம் வளரலை அப்படிங்கும்போது அது உங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷனை பெருசா பாதிக்குங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ரொம்ப பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆப்ஷன் அப்படிங்கிறது நகைகள் தான். ஸோ நீங்க தங்கத்துல முதலீடு பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தங்கம்னா நீங்கள் நகையாக வாங்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நகை அப்படிங்கிறதே ஒரு ஒஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹையர் ப்ரைஸை கொடுப்பீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நகையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கோல்டு காயின்ஸாகவோ இல்லை பாராவோ வாங்கி வச்சுக்கலாம். அது தங்கத்தில் மட்டும் கிடையாது, சில்வர்லேயும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சில்வர் காயின்ஸோ இல்லை சில்வர் பார்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் போய் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்க பெரிய டிராபேக் என்னன்னா, அதிகப்படியான காசு அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் இந்த மாதிரி அதிகப்படியான காசு இருந்தால் தான் உங்களால் ரியல் எஸ்டேட்டை போய் வாங்க முடியும். இல்லைனா தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்க மக்களே ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஆப்ஷனாக எடுத்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த எஸ்ஐபி அப்படிங்கிற விஷயத்த நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தங்க காயின் வாங்கணும் அப்படின்னா ஒரு 4000 5000 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டில் லட்சக்கணக்கில் தேவைப்படும். வெள்ளி வாங்குறதுக்கு அதுக்கேற்றாப்புல ஒரு அமௌண்ட் தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும். லைக் நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபா தானா, அந்த 100 ரூபாயை உங்களால் ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னாலுமே அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழி அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் தாங்க இருக்கு. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கு. பட் அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பணம் அப்படின்னு வந்துட்டாலே அது கூடவே வர்ற இன்னொரு விஷயம் ரிஸ்க். அதனால நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றதுக்கு முன்னாடி சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, எவ்வளவு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு, சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம எஸ்ஐபி அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவாங்க. ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் யாராலையுமே கணிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்க யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா ஐடி ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்ததுனால தான் இந்த உலகத்தோட எக்கானமியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு.
சப்போஸ் ஐடி வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்லாம் இவ்வளோ பெருசாக மேலே போயிருக்காது. இப்போ அடுத்த ட்ரெண்டா ஏஐ அப்படிங்கிறது இருக்கு. ஏஐ எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொண்டு வர போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ஐடியோட ரொம்ப மேம்பட்ட விதத்தில் நம்மளுடைய எக்கனாமி வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஐடி அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்காம பெரிய அளவுக்கு மனிதர்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்காம போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வருங்காலத்தை கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்லயும் அது நிதர்சனமான உண்மைதாங்க. ஆனாலுமே நீங்க கோர் லாஜிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த லாஜிக் என்ன அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்டுங்க. அதாவது இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் லிமிட்டட் சப்ளை இருக்குமோ அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுங்க. உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் வந்து உலகத்துல லிமிட்டடாக தான் இருக்கு. அதை தோண்ட தோண்ட எடுக்க ஒரு காலகட்டத்தில் அது தீர்ந்து போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிமாண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கோல்டு நிலத்துல இருந்து தான் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் கோல்டு இந்த உலகத்துல இருந்து காணாமல் போக போகுது. அப்போ அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சப்ளை இருக்கிற எல்லாத்தோட டிமாண்டும் அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ அப்படி லிமிடெட் சப்ளை உதாரணம் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கங்களேன். லேண்டு இந்த உலகத்தில் பூமியில் மட்டும்தான் இருக்கு. பூமியில் இருக்க நல்லா தீர்ந்து போச்சுன்னா நம்மளால வாழ முடியாது. அதனால தான் அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதுதாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அது லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய ப்ரைஸ் அந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, நல்ல ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும்போது, நிறையா ப்ராஃபிட்ஸை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறத மாற்ற முடியாது. அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதன் காரணமாக லிமிடெட் சப்ளை தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ தட் அதனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் வந்து போகுங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுடைய தன்மையே மேலே போகக்கூடியது தான். அதோட கோர் லாஜிக் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து அதனுடைய தன்மை மேலே போக போகிறது தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பாருங்களேன், இப்போ எடுத்து பாருங்களேன் அது மேலே தான் இருக்கும். 5 வருஷம் முன்னாடி எடுத்து பாருங்களேன், இப்போ எடுத்து பாருங்களேன் அது மேலே தான் இருக்கும். ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். சும்மா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு ரிட்டர்ன் சொல்லலாம் வராது. அதில் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு நம்ம யோசிக்கும் போது அது லாங் டேர்ம் தான். அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்படின்னு தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். அந்த விதத்தில் நீங்கள் லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு அதிகமாகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. வரலாறும் நமக்கு அதை தாங்க சொல்லுது. அப்போ நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பெருசாலாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தொடர்ந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம ப்ராஃபிட்டுக்கு போயிடலாம். அண்டு சப்போஸ் உங்களுடைய நல்ல நேரம் அதிர்ஷ்டம் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே கூட நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். பட் அது நெக்ஸ்ட் டாபிக், அதை பற்றி நம்ம இதில் பேச வேணாம். ஸோ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே தான் இருக்கும். நீங்கள் 5 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். ஸோ இதில் 2 விதமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லம்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா காசு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் போய் அதை இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அந்த விதத்திலையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் லம்சமா இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்க மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது, மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கும்போது, நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 5% 10% அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷனில் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது பெனிஃபிட்டாக இருக்கும். நல்லா மார்க்கெட் மேலே போகும்போது ரிட்டர்ன்ஸ் வரும். உதாரணத்துக்கு கோவிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே பேனிக் ஆனதுனால நிஃப்டி பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. கோவிட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் நீங்க இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் மேலே தான் இருக்கு. அப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ லம்சமா ஒரு அமௌண்ட் நீங்க போடுறீங்க, 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரே டைம்ல போடுறீங்க அப்படின்னா அது மார்க்கெட் அதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வேணும். உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீங்க போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. அதில் இருக்க பெரிய டிராபேக் இதுதான். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் லாங்கர் டைம்ல மேலே தான் போகும். இந்த கோர் லாஜிக்கை வச்சு தான் நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து பண்றோம். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் வச்சுக்கிறோம். அது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வீக்கா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதை ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. மார்க்கெட் கீழே போனாலும் இன்வெஸ்ட் பண்றீங்க, மார்க்கெட் மேலே போனாலும் இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 5 வருஷம் கழிச்சு பாருங்க கண்டிப்பா மார்க்கெட் மேலே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதுதான் வந்து பேசிக்கா இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான்னு சொல்லலாம்.
அண்ட் இந்த மாதிரி எஸ்ஐபி பண்றதுல ரிஸ்க் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேலதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி அந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கின ஸ்டாக்கோட பிரைஸுமே மேலதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது. அப்படி இருந்தும் எப்படி வந்து கன்விக்ஷனோட நம்ம வந்து இதுல எஸ்ஐபி எல்லாம் போட முடியும் அப்படின்னா, அதுக்கு நீங்க டைவர்சிபிகேஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு வெறும் ஸ்டாக்ல மட்டுமே போடாம கோல்டுல கொஞ்சம், சில்வர்ல கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பாண்ட் மார்க்கெட்ல கொஞ்சம், டெப்ட் மார்க்கெட்ல கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம், ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், இந்த மாதிரி நீங்க பிரிச்சு போடலாம். என்னைக்குமே இந்த உலகத்துல எல்லாமே வந்து ஒரே மாதிரி கீழே விழுந்துடாதீங்க. அதுவும் ஒரு கோர் லாஜிக் தான். உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த டைம்ல கண்டிப்பா கோல்டோட பிரைசஸ் எல்லாம் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து பணம் பண்ணணும். அப்போ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ என்னைக்குமே ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா கோல்டோட பிரைசஸ் எல்லாம் மேலே போகும். அப்போ நம்ம இதுலயுமே டைவர்சிபிகேஷன் பண்றது மூலமா சப்போஸ் 5 வருஷம் கழிச்சு ஸ்டாக் மார்க்கெட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும் போது நீங்க வாங்கி வச்ச ஸ்டாக் எல்லாம் கம்மியா இருந்தாலுமே மேபி நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அது அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க ஸ்டாக்ஸ்ல பண்ண லாசஸை கவர் பண்ணி இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது கூட நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கணுமா, இவ்வளோ விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எனக்குலாம் டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு இருக்கிற பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் இருப்பாரு. அவருக்கு இந்த நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய காசை அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, அவர் இந்த ஸ்டாக்லாம் நல்லா இருக்கு, இப்படிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்து பர்டிகுலர் ஸ்டாக்ஸில், அதாவது பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் அவரே வந்து பார்த்துப்பாரு. அண்ட் அதே மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கடந்த 5 வருஷத்தில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, கடந்த 3 வருஷத்தில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ உங்கள்கிட்ட கம்மியான காசு தான் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். அதுல நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, இடிஎஃப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இடிஎஃப் இருக்கு, பேங்க் நிஃப்டி இடிஎஃப் இருக்கு, ஐடி இடிஎஃப் இருக்கு, ரியாலிட்டி இடிஎஃப் இருக்கு. இந்த மாதிரி பர்டிகுலர் செக்டார்லயோ இல்ல நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனிஸ்லயோ நீங்க இடிஎஃப்ஸா இன்வெஸ்ட் பண்ணலாம். நார்மலா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் இதில் இருக்க ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இதை தாண்டி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதுல எதுல வேணாலுமே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறேங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறது வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச் மணி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் தாங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 ருபீஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 ருபீஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ரிச் மணி தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த என்ரிச் மணியில அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். நீங்க அதை ஓப்பன் பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நீங்க அந்த என்ரிச் மணி பிளாட்ஃபார்முக்குள்ள போனீங்க அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹோம் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்கே ETF அப்படின்னு இருக்கும். அந்த ETFக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நிஃப்டி 50 ETF இருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் ETF இருக்கு. நான் முன்னாடியே சொன்னா பார்த்தீங்களா, ஒரு நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பேங்க் நிஃப்டினா பேங்கிங் செக்டர் இருக்கிற இதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 100னா நிஃப்டியில் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்கும். அதில் இருக்க 100 கம்பெனிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 10 ருபீஸ்லேயே இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் லோயஸ்ட் டெய்லி எஸ்ஐபின்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 ரூபாய்க்கு இருக்கிற நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்டேட் மேண்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து இந்த பர்டிகுலர் ஆக்சிஸ் கோல்டு ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆகிடும். இங்கே நான் அந்த ஆக்சிஸ் கோல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதை போய் நீங்கள் வாங்குங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை. சப்போஸ் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு மேலே 20 ரூபா வேணும், 30 ரூபா வேணும், 40 ரூபா வேணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் அமௌண்ட்டையுமே இங்கே வந்து மாற்றிக்கலாங்க. இந்த அப்டேட் மேண்டேட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இது நீங்கள் மேண்டேட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து பண்ண தேவையில்லை. டெய்லியுமே உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து 10 ரூபாயோ ஆர் நீங்கள் செலக்ட் பண்ணுற வேற ஒரு அமௌண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகி உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் ஆகிடும். இது 10 ரூபாயிலிருந்து மினிமம் 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. பட் நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன் டைமாகவும் பண்ணிக்கலாம், எஸ்ஐபி மாதிரி பண்ணிக்கலாம். அதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபண்டில் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள்
ஃப்ரீக்வன்சி மந்த்லி அப்படின்ட்டு இருக்கு. நான் வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸ் இதில் 100 ரூபா போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுலேயுமே டேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மாதம் 5ஆம் தேதி என் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா டெபிட் ஆகி இந்த ஃபண்டுக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேங்க, இங்கே ஏகப்பட்ட ஃபண்ட் இருக்குது. உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு ஃபண்டை சும்மா ரேண்டமாக நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் போய் பண்ணுங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்ல, அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும், மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி போடுங்க அப்படின்னாலுமே நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லைனா எஸ்ஐபி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு இது ரிலேட்டடாக வந்து வீடியோஸுமே அப்டேட் பண்ணுறேங்க. ஆக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரியாமல் இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியும் நான் இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எடுத்து இந்த டிசிஷனை நினச்சி கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ.